பூ பூத்துருக்கு. இப்போ கட் பண்ணுறோம் நாங்கள். சிசரில் கட் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக கட் பண்ண முடியும். புரியுமா? எனக்கு 3 பூ பூத்து குலுங்கிருக்கு. 4வது ஒரு பூ, 5th ஒரு ரெட் ரோஸ், 7th ஒரு ரெட் ரோஸ். இதுக்கு என்னென்ன நம்ம உரம் போடுறேன்? மீன் கழிவு போடுறாங்களாம். அதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் எல்லாம் தண்ணியில் போட்டு அதை நல்லா ஊற வச்சு அது பேட் ஸ்மெல் வரும். அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஒரு டப்பாவுக்கு ஒரு வாட்டர் கேனுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். டேரெக்டாலாம் யூஸ் பண்ணக்கூடாது. இது என்னம்மா செடி? இதோ இது சம்பிங் பூவா? இந்த பூ எவ்வளோ பூ பூத்துருக்கு பாருங்க. ஒரு ரோஸ் செடியில் 2 ரோஸ் செடியில் பூத்த பூக்கள் இது. பக்கத்தில் தானாக இங்கே சங்குப்பூ கொடி இருக்குது. அதுலேருந்து தானாக சங்குப்பூ வந்திருக்கான். சங்குப்பூ கொடுங்க. சங்குப்பூ உடம்புக்கு அவ்வளோ நல்லது. டீ போட்டு கொடுக்கலாம் இதில். இது வந்து டென்சிகா அவங்க மம்மிக்கு ரொம்ப பிடிச்ச செடி. இந்த செடி பேர் வந்து ஜாதி மல்லியா. எவ்வளோ பெருசாக பூத்துருக்கு பாருங்க ஜாதி மல்லி. ரியாஸ்ரீ ஏதோ சொல்ல வராங்க. ரியாஸ்ரீ வந்து அவங்க அப்பா வந்து இப்போது இருந்து போகிறாங்க. அவ்வளோ அவங்க அப்பாவும் போவே இல்லை. அந்த அம்மா அது மொட்டுலாம் பறிக்கக்கூடாது. அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க எனக்கு பூ பறித்து. அவங்க வந்து செம்மையான சுட்டி பொண்ணு. சுட்டி கண்ணம்மா அவங்க பேர் தான். சுட்டி கண்ணம்மா பார்த்துருக்கீங்கள? அவங்க எவ்வளோ சேட்டை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுட்டி கண்ணம்மா இவங்க. பயங்கரமான சுட்டித்தனம். டென்சிகாலாம் குழந்தையில அவ்வளோ சுட்டித்தனம் பண்ணல. இவங்க அவ்வளோ சுட்டித்தனம் பண்ணுறாங்க. ஆமா எவ்வளோ பூ பாருங்கள். இது நாங்கள் வச்சுட்டு மறுபடியும் பறிக்கலாம். பிள்ளையாருக்கு போடுற பூவா இது? நம்மளும் போடுவோம் பிள்ளையார். கிருஷ்ண ஜெயந்தி வேறு. கிருஷ்ண ஜெயந்தி ஒருத்தவங்களை நல்லா இருக்கக்கூடாதுன்னு டார்கெட் பண்ணி யாருன்னா ஒரு ஃபேமிலியே டார்கெட் பண்ணி எங்கன்னா பார்த்துக்கிறீங்களா? அது நடக்குது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு. சொல்கிறேன்.